தமிழக மீனவர்கள் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதன்படி இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை மீட்க வேண்டும், மீனவர்களுக்கான சிறப்பு தொகுப்பு நிதியை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என நாடாளுமன்றத்தில் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக உறுப்பினர்கள் பேச்சின்போது தேவையில்லாமல் குறுக்கீடு செய்து அநாகரிகமாக நடந்து கொண்ட திமுக உறுப்பினருக்கு மாநிலங்களவை துணைத் தலைவர் மற்றும் மத்திய அமைச்சர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். தமிழக மீனவர்களின் நலனுக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து வரும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தமிழக மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்த கச்சத்தீவை உடனடியாக மீட்டு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை மீண்டும் பெற்றுத்தர வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இந்நிலையில் தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளபடி நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவை மீட்பதுடன் கடந்த ஜூன் மாதம் பிரதமரிடம் மக்களின் முதல்வர் அளித்த மனுவின் அடிப்படையில் சிறப்பு தொகுப்பு நிதி வழங்கி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அஇஅதிமுக உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதன்படி தமிழக மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று மாநிலங்களவையில் பேசிய அஇஅதிமுக மாநிலங்களவை தலைவர் திரு ஏ நவநீத கிருஷ்ணன் வலியுறுத்தினார். While meeting the Honorable Prime Minister, our Honorable Amma gave a memorandum, Honorable Prime Minister, to sanction the financial assistance from the central government of rupees 1,520 crores for alternate fishing activities and rupees 10 crores for annual maintenance. Now, to solve the Tamil fishermen problems, there are two solutions, Honorable Deputy Chairman. One is to retrieve the Kachithiv permanently. Already, Honorable Amma has moved the Honorable Supreme Court to declare that the agreement is void. So, the Kachithiv must be retrieved, and the Sri Lanka cannot have any legal rights over that Kachithiv. And then, as an interim relief, the amounts, namely rupees 1,520 crores and also rupees 10 crores may be immediately sanctioned by the Honorable Prime Minister. முன்னதாக திரு நவநீத கிருஷ்ணன் பேசிய போது தேவையில்லாமல் குறுக்கிட்ட திமுக உறுப்பினரின் விரும்பத்தகாத நாடாளுமன்ற நடைமுறைகளுக்கு மாறான நாகரிகமற்ற செயலுக்கு அஇஅதிமுக உறுப்பினர்கள் கடும் ஆட்சேபம் தெரிவித்தனர். அப்போது மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு குரியன் திமுக உறுப்பினர்கள் அவையில் கண்ணியத்தோடும் நாகரிகத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் தேவையற்ற செயல்களில் ஈடுபடக்கூடாதெனவும் எச்சரித்தார். You are a member of the panel of vice chairman. You should be an example for others. I am telling you. Yes, you should be an example for others. No. திமுக உறுப்பினர்களின் இந்த அநாகரிகமான செயலுக்கு மத்திய தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் வருத்தம் தெரிவித்ததோடு திமுகவினர் பேசிய முறையற்ற அநாகரிகமான வார்த்தைகளை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தமிழக மீனவர் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் தேவையான குழுக்கள் அமைக்கப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மத்திய அமைச்சர் உறுதியளித்தார். I think we should not lose our temper. With that spirit, I will request that the matter end here. Yes, please. That's all I'll do. Okay. If there is anything unparliamentary, yes, we'll expunge it. Anything unparliamentary, I will expunge it.